திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி. நம்ம திருவாரூர் புத்தக கண்காட்சிக்கு புத்தகம் வாங்கி படிச்சா நீங்க புத்திசாலி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஒரு 8ஆம் தேதி நம்ம திருவாரூர்ல புத்தக கண்காட்சி நடக்குது. அனைவரும் வாங்க, புத்திசாலி ஆகுங்க. சார், எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே கிடையாது சார். புத்தகத்தை திறந்தாலே தூக்கமா வந்துடும் சார். அதனால நான் புத்தகத்து பக்கமே போக மாட்டேன் சார். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். நான் ஏன் சார் புத்தக திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? வாங்க, உங்களுக்கானது தான் இது. நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு அப்படியே செல்லில் மேலேயும் நோண்டிக்கிட்டே இருப்போம். இது பார்த்த வீடியோ, இது பார்க்காத வீடியோ, இது புதுசாக இருக்குது, இதில் விஷயமே இல்லாமல் இருக்குது, இது காமெடியாக இருக்குது, இப்படி நைட்டெல்லாம் தேய்ச்சி 2 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் உட்காந்து இருக்கிறதுக்கு அழகாக ஒரு புக்கை எடுங்க. ஒரு 5 பக்கம் மட்டும் படிங்க. நல்லா தூக்கம் வரும், தூங்கிடலாம். நல்லா தூக்கம் மாத்திர பாட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல? ஆமாங்க, தூக்கம் வர்றதுக்காக நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பக்கம் படிங்க. நிம்மதியாக நல்லா தூங்குங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பக்கம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு 365 நாளில் சுமார் குறைஞ்சபட்சம் 1800 பக்கம் படிச்சிருப்பீங்க. 1800 பக்கங்கிறது 8 புத்தகங்களுக்கு சமங்க. நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே 8 புக்கை படித்து முடிச்சிருப்பீங்க. அடுத்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, நானும் நல்ல ஒரு வாசகர் ஆகிட்டேன், நானும் படிக்கிற பழக்கம் உள்ள ஒரு நபராக மாறிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, இந்த புத்தக கண்காட்சியில் கலந்துக்கங்க. ஒரு 8 புத்தகங்களை மட்டும் வாங்கிட்டு போங்க. இந்த 8 புத்தகங்களை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக படிங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை காணலாம். உங்களுக்கு ஒரு புதிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கலாம். இந்த ஒரு வருடம் உங்களுடைய தூக்கமும் நிம்மதியாக இருந்ததுன்னு சொல்லுவீங்க. வாங்க, புத்தக திருவிழாவில் கலந்துக்கங்க.